என்ன நான் பாத்துக்கிறேன் அத்தை. எனக்கு ஒண்ணும் ஆகாது. முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு. நீங்க போங்க அத்தை. சஞ்சீவ அபி கழுத்துல தாலி கட்ட வைங்க. ஒருவேளை அபி அக்கா வந்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னா நீங்க தான் அவளை கன்வின்ஸ் பண்ணணும். அபி ஆசைப்பட்ட மாதிரி நீங்க 2 பேரும் ஒண்ணா ஒரே வீட்ல ஒண்ணா வாழ்வீங்க. நீங்க போங்க அத்தை. சீக்கிரம் போங்க. சரிம்மா. கொஞ்சம் பொறுத்து காணு, நான் இப்ப வந்துடுறேன். ஐயோ சஞ்சீவ் ப்ளீஸ் அப்படி எதுவும் பண்ணாத. மாப்ள அக்கா வரட்டும் மாப்ள. சொன்னா கேளு மாப்ள. என்ன மாப்ள எப்படி பண்றா? மாப்ள 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 சொன்னா கேளுடா. எழுந்துரு ஸ்ரீஜா, எழுந்துரு. கழுத்துல தாலியை கட்டி இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே சந்தோஷ். என் அக்கா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, உன்னையும் சஞ்சீவையும் சேர்த்து வைக்க என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. எனக்கு உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேற வழி தெரியல. நானும் அனுவை லவ் பண்ணேன் தான். ஆனா அது உங்க மாதிரியான லவ் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, ஒருத்தருக்காகவே இன்னொருத்தர் வாழ்றது, ஒருத்தர் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இன்னொருத்தர் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கிறது. இந்த மாதிரி லவ் ஸ்டோரி எல்லாம் நான் புக்ல தான் படிச்சிருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் நிஜத்துல நடக்குமான்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா முடியும்னு நீங்க தான் ப்ரூவ் பண்ணீங்க. நான் புக்ல படிச்ச அந்த தெய்வீக லவ் நான் உங்க 2 பேத்துக்கிட்டையும் தான் பார்த்தேன். அப்படிப்பட்ட உங்க லவ் ஜெயிக்கணும். அதான் வேற வழி தெரியாம நான் இப்படி பண்ணிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நீங்க பண்ணது தப்புதான். சேர முடியாத எங்க 2 பேருக்காக நல்லா வாழ வேண்டிய உங்க லைஃபையும் அக்கா வாழ்க்கை இப்படி அழிச்சிட்டீங்களே. நான் பயந்த மாதிரி என் அக்கா லைஃப நானே அழிச்சிட்டேன். போதுமா
இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? போயும் செல்ஃபிஸ் நடத்தனால என் அண்ணன் வீணா போச்சுடி. உன்ன சஞ்சீவ் சஞ்சீவ் சீதா, நீ எங்க போயிட்ட? நீ எல்லா நேரத்துக்கு என்னென்னமோ நடந்து போச்சு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். சஞ்சீவ், அபி கழுத்துல தாலி கட்டுறா. சரிம்மா, நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். வேண்டாம் அத்தை. வேண்டாம். எங்க அக்கா வாழணும்னு ஆசைப்பட்ட வீட்டுல அவ இல்லாம என்னால கண்டிப்பா வாழ முடியாது அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம். வா என் கூட. அத்தை, வா. நான் சொல்றத கேளு அபி. சஞ்சீவ மேரேஜ் பண்ணிக்கோ. முடியாது அத்தை. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்க அக்கா வாழ முடியாத வீட்டுல நான் மட்டும் வாழ போறது அவளுக்கு பண்ற துரோகம். இதுல ஒரு துரோகமும் இல்ல. இல்ல அத்தை. நான் சஞ்சீவ மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்புறம் கடைசி வரைக்கும் என் அக்கா என்ன மன்னிக்கவே மாட்டா. எனக்கு சஞ்சீவை விட என் அக்கா தான் ரொம்ப முக்கியம். என்னால சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் வரேன். அபி, போறேன்னு சொல்றியே, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளு. நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன நம்புமா? நீயும் சஞ்சீவ் ஒண்ணு சேரணும்னு உங்க அக்கா ஆசைப்பட்டது உண்மைதான். அனு என்கிட்ட சொன்னது உண்மை. சரி அத்தை, நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். என் அக்கா உங்ககிட்ட சொன்னான்னு சொல்றீங்களே, எப்ப சொன்னா? அனுவோட சூழ்நிலைய நான் எப்படி உன்கிட்ட சொல்றது? நானும் சஞ்சீவும் ஒண்ணு சேரணும்னு என் அக்கா எப்ப உங்ககிட்ட சொன்னா? அத பத்தி மட்டும் இப்ப கேட்காத அபி. என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஒருவேளை அபி அக்கா வந்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னா நான் செத்துட்டேன்னு கூட சொல்லுங்க அத்தை. தப்பு இல்லை. அபி, சொல்லுங்க அத்தை. சொல்ல மாட்டீங்கல்ல? நானே பாத்துக்கிறேன். உங்க அக்கா சாகும்போது என்கிட்ட சொன்னாமா?